இந்த ராசிக்கு அதிபதியே சந்திர பகவான் தாங்க. இதனால இயல்பாகவே முகவசீகரம் கொண்டவங்களா, கண்களாலேயே எல்லாரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி தாம் மனசாட்சிப்படி நடக்கக்கூடியவங்களா, மனதோட கட்டளைப்படி செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அன்பில்லாத இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே குழந்தைக்கு குழந்தையா, பெரியவங்களுக்கு பெரியவங்களா, எல்லா இடங்களும் நிறைவு செய்யக்கூடியவங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. பள்ளியிலையும் சரி, வீடுகள்லையும் சரி, தொழில் செய்யக்கூடிய விஷயத்துலையும் சரி, எல்லா இடங்களையுமே ஒரு தலைமை பண்போட, நிர்வாக திறமையோடு செயல்படக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. எல்லாருக்குமே தன்னால் மனமும் வந்து உதவி செய்கிறதுல விருப்பம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. பொதுவாகவே இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா கடகராசி அன்பர்கள் தாங்க. ஆசிரியர்களை விட ஆசிரியர்கள் மேலே அதிகம் பாசம் கொண்டவங்களா இருப்பாங்க. அக்கா, தங்கச்சி, சகோதரர்கள் எல்லார் மேலேயும் பாசம் கொண்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். சந்திரன் பொறுத்த வரைக்குமே மாதர்காரங்கிறதால கடகராசி சேர்ந்தவங்க மாதா ராசின்னு சொல்லுவாங்க. தாய்மை பண்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பெரும்பாலுமே குழந்தைகள் மேலே அதிகப்படியான பாசம் கொண்டிருக்கக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்களை பார்க்குற பொறுத்த வரைக்குமே ஒரு அதிகார தோரணை இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க அப்படிப்பட்டவங்க இல்லைன்னே சொல்லலாம். எந்த இடத்துலையுமே குரலை ஒசத்தி பேச மாட்டாங்க. அதே மாதிரி பேசக்கூடிய பேச்சு மற்றவங்களை எந்த வகையிலையும் பாதிக்க போடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க ரொம்ப தூய்மைவாதியும் கூட, திடமான மன உறுதி கொண்டவங்களும் சரி. இவங்களை பொறுத்த வரைக்குமே நட்புக்கு இலக்கணம்னு சொல்லலாம், குணசீலர்னே சொல்லலாம். கற்பனைக்கு அதிகப்படியான சிந்தனை கொடுக்கக்கூடியவங்களா, உயிர் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைவாங்க. அதே மாதிரி கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பல விஷயம் அங்கீகாரமும் பாராட்ட மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். காசு பணம் எல்லாமே அவங்களுக்கு அடுத்த பட்சம்தான். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். 2 சர்ப்ப கிரகங்கள் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதால சரியான நேரத்தில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே பல சங்கடங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கி இனி நல்ல மாற்றம் உண்டாகும். அடிக்கடி பயணம் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பு இந்த நேரத்தில் பெற போகிறீங்க. விருந்து நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. சொத்து பிரச்சனை எல்லாமே இனி முடிவுக்கு வரும். வருமானத்தில் பற்றாக்குறை நீங்கும். ஒரு சிலர் சொந்த தொழில் தூங்கணும்னு நினைப்பீங்க. அதற்குண்டான முயற்சி நீங்கள் தாராளமாக செய்யலாம். பொது வாழ்க்கைன்னு வர்றப்ப மதிப்பு மரியாதை கூடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள் உதவியை இனி அமைவாங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. சூரியன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது, அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறது ஒரு சரியான அமைப்பு இல்லை. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்பு அமைகிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். 7ஆம் இடத்துலேருந்து சூரியன் ராசியை பார்க்குறதாலையும் ராசியில் செவ்வாய் இருக்கிறதாலையும் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பு, கொஞ்சம் கோபம் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். கோபத்தை கட்டுப்படுத்துங்க, மனசை ஒருநிலைப்படுத்துங்க. ஓய்வுக்காக அவகாசம் இல்லாமல் ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் இந்த நேரம் உடல்நல பாதிப்பு ஏற்படுங்கிறதால ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. சனிக்கிழமை நாட்களில் அனுமன் வழிபாடு செய்கிறதும், திங்கட்கிழமையில் மாலை வேலைகளில் சிவ ஆலயங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே சந்திர தரிசனம் செஞ்சுட்டு வருது கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும். சூரிய பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறது. அரசாங்க வேலைக்கு முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். அதுக்கான தேர்வை எழுதிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நம்பிக்கையோடு எழுதுங்க, வெற்றி உங்கள் பக்கம்தான். நிறைய வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய நேரம். அரசு ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு பல மாற்றங்கள் காத்திருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் எதுலையுமே கவனமாக செயல்படுங்க. மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறத விட நீங்களாவே முன்னே நின்று செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி சாதகமாக அமைஞ்சிருக்குது. தொட்ட காரியம் தொடங்கும். நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயம் கூட இந்த நேரம் வெற்றி ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். பல நுணுக்கங்களை நீங்கள் புகுத்த போகிறீங்க. இதனால் பல விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையும். வியாபார ரீதியாகவும் சிறப்பான நேரம். செவ்வாய் 1, 2ஆம் இடத்துல இருக்கிறது. கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நேரம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க, மணல் செங்கல் வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் நல்ல லாபம் கிடைக்கும். புதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறாரு. வெளியூர் பயணம் மூலமாக கிடைக்க வேண்டிய தொழில் உதவி இந்த நேரம் ஆரம்பத்தில் தாமதமாக இருந்தாலும் இறுதியில் நல்ல மாற்றம். குரு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். சிலருக்கு மழலை செல்வம் நடிகளை தவளக்கூடிய நேரம். சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கிறது. நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிருந்த காரியம் எல்லாமே கைகூடி வரும். காதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் காதல் வாய்ப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். சனி 8ஆம் வீட்டில் இருக்கிறதால
கொஞ்சம் தூரதேச பயணம் ஏற்படலாம். குடும்பத்திலிருந்து இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன பிரிவு இதனால ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பாசம் அந்யோன்யங்கிறது சிறப்பாக இருக்கும். ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறதால நண்பர்களோட உதவியோட புதிய தொழிலை தொடங்குவீங்க. வீட்டிலையும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி ஒரு மதிப்பு மரியாதை உயர்ந்து வரும். நல்ல முன்னேற்றம், படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாட்கள்னே சொல்லலாம். ராசிக்கு தனாதிபதி சூரியனோட பார்வை குடும்பத்தில் இனி நிம்மதி கூடி வரும். தன்னம்பிக்கை, தைரியம், நிம்மதி இது எல்லாமே தலை தூக்கினாலே இனி அடுத்தடுத்து உங்களுக்கு அற்புதம் மாற்றம் தான். அஷ்டம சனி காலத்தில் எதை எல்லாமே சேர்ந்து நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க. பிழைக்க வழி இனி தென்பட போகுது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வுன்னு நீங்கள் விரும்பின மாற்றம் இனி உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயர்ந்து வரணும்னு சொல்லலாம். அரசியல், ஆன்மீகம், கலைன்னு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி திறமைசாலிகளுக்கு நிச்சயம் இந்த நேரம் நல்ல பாராட்டு, பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்புன்னே சொல்லலாம். வாழ்க்கை துணைக்குமே அரசு வேலை கிடைக்கும். வார கடன் எல்லாமே வசூலாகும். வீடு, தோட்டம்னு அசையா சொத்து சேர்க்கை இந்த நேரம் மனசில் ஒரு மகிழ்ச்சி உண்டு பண்ணுன்னு சொல்லலாம். மனவேதனையால் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர் வீட்டில் கிரக பிரவேசம் நடத்த போகிறீங்க. திருமண தடை நீங்கும். குழந்தை பேர் உண்டாகும். கணவன் மனைவி உறவில் அன்பு மிளறக்கூடிய நேரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் பல வகையில் அரசாங்க ரீதியாக ஒரு கடன் பெற தொகை வாய்ப்பு இருக்குது. அதாவது மகளிர் சுய உதவிக்குழு மூலமாகவும் இந்த நேரம் சின்ன கடன் தொகை கிடைக்கும். இந்த நேரங்களில் சரியாக தொழில் வாய்ப்பை பயன்படுத்துங்க. நல்ல மாற்றம். எப்பொழுதோ வாங்கி வைத்த பங்குகளுடைய மதிப்பு உயர்ந்து வரும். ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் கழிக்க பாருங்க. தொடர்ந்து துர்க்கை வழிபாடு செஞ்சுட்டு வருது கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரங்களில் பல வகையில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யணும்னு சொல்லலாம். தொடர்ந்து கடகராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு ஏற்கனவே தான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் இனி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இதுதான். என்னதான் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றவங்களை நம்பி செயல்பட வேண்டாம். இனி உங்களுடைய பொறுப்புணர்ந்து செயல்பட பாருங்கள். தன்னம்பிக்கையோடு செயல்பட பாருங்கள். பல காரியங்கள் உங்களால் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். எல்லா முயற்சியும் காரியங்களும் சாதகமான பலன் தரக்கூடிய வாரங்களாக அமைஞ்சிருக்குது. பண வரவு ஏற்படுத்தக்கூடிய நேரம், பண வரவு அதிகரிக்கக்கூடிய நேரம். கடினமான வேலையும் எளிதாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்கள் திறமை சிறப்பாக இருக்குது. மனசில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தயக்கம், பயம் எல்லாமே நீங்கும். வெளியூர், வெளிநாடு பயணம் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட அதற்குண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். லாபம் அதிகரிக்கும். தேவையான பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பொறுப்பு எல்லாமே கூடி வரணும்னு சொல்லலாம். வரவேண்டிய பணமும் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். சுப காரியங்கள் நடக்கும். சகோதரர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். மொத்தத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இந்த வாரங்களில் ஏற்பட போகுது. குழந்தைகள் மூலமாகவும் பெருமை கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க எந்த வேலையும் எளிதாக செஞ்சு முடிப்பீங்க. செய்யக்கூடிய முயற்சி வெற்றி. கலைத்துறை இந்த நேரம், அரசியல் துறை எதுவாக இருந்தாலும் மந்தமான சூழ்நிலை நீங்கி இனி உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. பண வரவு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி எந்த இடத்துலையுமே கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. வார்த்தையில் கட்டுப்பாடு வேணும். மற்றவங்க மனசு நோகும்படியாக பேசுகிறாதீங்க. எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நேரம். அதனால் பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கணும். வேலையிலுமே இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பதவி பற்றின கவலை கொஞ்சம் அப்பப்போ வந்து போகலாம். நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த நட்சத்திரக்காரங்க பிரித்திங்கரா தேவி வழிபாடு செய்ய பாருங்க. மனோதைரியம் அதிகரிக்கிறதால எல்லாமே நல்ல மாற்றம் தான். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் குறிக்கோளை நோக்கி நீங்கள் பயணப்படக்கூடிய நேரம். நிச்சய வெற்றி. காரியங்களில் தாமதம் ஆரம்பத்தில் உண்டானாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் உறவினராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யார் விஷயத்திலும் தலையிடாமல் ஒதுங்கி போகிறதா உங்களுக்கு நல்லது. மற்றவங்க வழியை வந்து உங்களை வம்பு கழிப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனங்கள் போகும்போதும் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. பழைய பாக்கி வசூலாகிறதுல ஆரம்பத்தில் தாமதம் உண்டாகலாம். வாடிக்கையாளர் அனுசரித்து போகிறது வியாபாரிகளுக்கு நல்லது. கொஞ்சம் உத்தியோகத்தில் வீண் அலைச்சல், வேலை பல இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை அனுசரித்து போக பாருங்கள். கணவன் மனைவி கூடிய விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். குடும்பத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியது வரலாம். பெண்கள் மற்றவங்க பேச்சு கேட்டு எதில் ஈடுபடுறதை தவிர்க்க பாருங்கள். பண தேவை இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் சேமிக்க முயற்சி செய்யுங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. கஷ்டம் இல்லாமல் இனி தேரும். பேச்சில் இனிமையாக செயல்பட்டீங்கன்னா பல காரியம் கைக்கூடி வரும்னு சொல்லலாம். சுக்கரனுடைய சஞ்சாரம் சுப பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு. மனசில் இருக்கக்கூடிய பயத்தை விட்டு விளக்குங்க. எதுலேயுமே ஆர்வமாக செயல்படுங்க. நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான் சொல்லலாம். நீங்கள் பைரவர் வழிபாடு செய்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும்.
ஆயுள நட்சத்திரக்காரங்க இது வரைக்குமே பல மன வருத்தத்தோடயே வாழ்ந்துட்டீங்க. இனி உங்கள் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே செயல்படுவாங்க. பொருள் வரவு சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. நண்பர்கள் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்கம் மூலமாகவும் நடக்க வேண்டிய காரியம் அனுகூலமாக நடக்கும். தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவி, எதிர்பார்க்கக்கூடிய லாபம், மொத்தத்தில் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் விருப்பமில்லாத இடமாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த சண்டை நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய நேரம். பெண்கள் எதுவுமே எடுத்தும் கவுத்தும் செய்யாதீங்க. கொஞ்சம் பொறுமை செயல்பட்டீங்கன்னா காரிய வெற்றி உண்டாகும். அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாகவும் நல்ல தகவல் வந்து சேர்ன்னு சொல்லலாம். ஆன்மீக பயணம் போகக்கூடிய வாய்ப்பு எல்லா வகையிலும் நீ நல்லது தான். சுறுசுறுப்பாக செயல்படுங்க. உதவி பல வகையிலும் கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரங்க ராமர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா நல்ல பலனும் உண்டாகும். வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.